அண்டங்களில் அற்புதமாக படைக்கப்பட்டது கிரகங்கள். அதில் தனித்துவமானது பூமி. பூமியிலே காற்று, தண்ணீர், ஆகாயம், நெருப்பு, பஞ்சபூதங்களை படைத்து மனிதர்களும் மற்ற உயிரினங்களும் வாழ்வதற்காக மரங்கள், செடிகள், மலைகளை படைத்து இயற்கை வளங்களுடன் வாழ்ந்து வந்தோம். தற்போது வேகமாக முன்னேறுவதற்காக ஆரோக்கியமற்று வாழ்ந்து வருகிறோம். அந்த ஆரோக்கியத்தையும் அன்பையும் பெறுவதற்குத்தான் யோகக்கலை நமது தேசத்திலே ஆதிகாலம் தொட்டே தோன்றியது. நமது தேசத்திற்கு ஆதி குருவாக ஆதி யோகி தோன்றி சீடர்களுக்கு யோகக்கலையை கற்பித்தார். அதை பின்பற்றி நமது தேசத்திற்கு மட்டுமல்ல, மற்ற நாடுகளுக்கும் ஈசா யோகா மூலம் பல கோடி மனிதர்களுக்கு யோக கலையை கற்றுக் கொடுத்திருக்கிறார் சத்குரு அவர்கள். நமது தேசத்தில் பிறந்த இந்த யோக கலையை உலகளாவில் எடுத்துச் செல்வதற்காக ஐநா சபையில் அனைத்து நாடுகளும் அங்கீகாரம் கொடுத்து ஜூன் 21 உலக யோகா தினம் என்று கடைபிடிக்கும் பெருமையை நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். யோகாவை கற்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தீபம் இயற்கை டிவி நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம நாடே பெருமைப்படும்படி ஜூன் 21 யோகா தினம் உலக அளவுல கொண்டாடுறாங்க. நம்ம தீபம் இயற்கை டிவி நேயர்களுக்காகவும் ரத்னவாணி ரேடியோவுக்காகவும் ஈசா யோகா மையத்திலிருந்து யோகா வகுப்பு எடுக்கும் ஆசிரியர் டி செல்வராஜ் அவர்கள் நமது இயற்கை கோயிலுக்கு வந்திருக்காங்க. அவருக்கு பயிற்சி பண்றாங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறம் இயற்கை கோயில வணங்கிட்டு ரத்னவாணி ரேடியோ நேயர்களுக்காக ஒரு சிறப்பு பேட்டி யோகாவை பத்தி கொடுக்கறாங்க. நாம எல்லாம் பார்க்கலாங்களா? வாங்க.
இத பாக்குறது மட்டும் இல்ல, எங்களை மாதிரி நீங்களும் யோகா தினமும் பண்ணணும். மனதை அன்பா மகிழ்ச்சியா வச்சுக்கணும். அப்பதான் மற்ற உயிர்களுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் நாம அன்போட வாழ முடியும். உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா யோகா அவசியம். இந்த ஜூன் 21 யோகா தினத்தன்னைக்கு நீங்க முடிவெடுத்து யோகா கத்துக்குங்க. அதுக்கு ஈசா யோகா தன்னார்வமா இலவசமா யோகா கத்துக் கொடுக்குறாங்க. அதையெல்லாம் அவர் சொல்வாரு. பயனடைங்கள். யோகா விவரங்களை பார்த்துட்டு மீண்டும் சந்திப்போம். தொழிலாளர்களின் தோழனாய், விவசாயிகளின் நண்பனாய், பாட்டாளிகளின் தொண்டனாய், மகளிர்களின் தோழியாய், இளைஞர்களின் இளவரசனாய், மக்களின் மனம் கவர்ந்த மன்னவராய் மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8. தீபம் இயற்கை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினத்தை நம்ம எல்லாரும் சிறப்பாக கொண்டாடிட்டு இருப்போம். இந்த சிறப்பான நாள்ல யோகா பயிற்சியாளர் செல்வராஜ் நம்ம கூட வந்திருக்காங்க. அவங்களுடைய சிறப்பு நிகழ்ச்சியை தான் நீங்க கண்டுகளிக்க போறீங்க. வணக்கங்க. நமஸ்காரம். உங்களை பத்தின அறிமுகம் நம்ம நேயர்களுக்காக. ஓகே, என்னோட பேர் செல்வராஜ். நான் வடவள்ளி பகுதியிலிருந்து வரேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்து இப்போ 2020 ரிட்டையர் ஆயிருக்கேன். ஈஷா யோக மையத்தில் ஒரு ஈஷா யோக பயிற்சியாளராக இருந்துட்டு இருக்கேன். 1997 இந்த பயிற்சியில நான் அங்கே கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாலண்டியராக செயல்பட்டு யோகாவை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துறதுல என்னோட பணியை செஞ்சுட்டு வரேன். இந்த யோக கலை அப்படின்னா என்ன? இந்த யோக கலையை பத்தி நம்ம நேர்கள் புரியும்படி கொஞ்சம் விரிவா விளக்கமா சொல்லுங்க. இப்போ சாதாரணமா யோகான்னா உங்க மனசுல என்ன தோணுதுங்க? யோகான்னா உடனே உங்களுக்கு ஞாபகம் வர்றது என்ன? யோகானா ஒரு தியானம், ஒரு அமைதி, மனசுக்கு அமைதி தரும் அப்படின்னு.
அது உங்க அனுபவத்துல இருக்கு. ஆனா சாதாரணமா இது பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, யோகானாலே ஏதோ தலைகளை நிக்கிறது, கைகளை கால்களை எல்லாம் கண்டபடி வளைச்சுக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறத யோகான்னு நினைச்சிருக்கிறாங்க. யோகால பல வகைகள் இருக்கு. அதுல நம்ம சாதாரண மனிதனுக்கு நம்ம தேவையானதுன்னு சொல்ல போனா அதுல இந்த பிராணாயாமம் சொல்ற மூச்சு பயிற்சி, தியானம், அப்புறம் இந்த யோகா ஆசன பயிற்சிகள், இதெல்லாம் தான் நமக்கு தேவை. இது எல்லாமே இந்த யோகாவோட ஒரு வழிமுறைகள் தான். யோகாங்கிறது இதோட நிறைய வழிகள் இருக்கு. நமக்கு தேவையானது இந்த 3 நம்ம கத்துக்கிட்டா நல்லது. இப்போ யோகாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இணைதல் அல்லது சங்கமம் அப்படிங்கிறாங்க. இது எப்படின்னா, இப்போ நீங்க பாக்குறீங்க, நம்ம நவீன விஞ்ஞானத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா ஒரே சக்தியிலிருந்து வந்ததுதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க ஒரு எறும்பு பாத்தீங்கன்னாலும் சரி, ஒரு மரத்தை பாத்தீங்கன்னாலும், ஒரு மலையை பார்த்தாலும், இல்லை ஒரு ஆகாசத்தை பார்த்தாலுமே எல்லாருமே ஒரே சக்தி தான் சொல்றாங்க. ஆனா படைப்புல அது வேற வேற விதமா இருக்குது. ஆனா எல்லாமே ஒரே சக்தி. எப்போ நம்ம எல்லாமே ஒரே சக்திய இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறது எல்லாத்து கூட நம்ம இணைஞ்சு இருந்தோம்னா அந்த நிலைக்கு பேரு தான் யோகா. யோகாங்கிறது சொல்ல போனா இந்த மாதிரியான ஒரு நிலை. இப்போ நம்ம உடல், மனம் இதையெல்லாம் ஒருங்கிணைச்சு இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் யோகான்னு சொல்றோம். அந்த உடலை வருத்தி தான் பண்ணணும் அப்படின்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படித்தானே? அப்படி இல்லைங்க. உடலை வருத்தி செய்யறது இல்ல. இது ஆக்சுவலா சொல்ல போனா யோகாங்கிறது செய்யும் போது உடல்ல நாம எந்த விதமான கஷ்டத்தையும் உணரக்கூடாது. அது இயல்பா நடக்கக்கூடியது. நம்ம உடலை கவனமா நம்ம இப்போ பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம சக்தி வேணுங்கிறதுக்காக ரொம்ப வேகமா நம்ம செய்வோம். ஆனா யோக பயிற்சிகள் அப்படி நம்ம செய்யறது இல்லை. நம்ம அதை உணர்ந்து ஒவ்வொரு படி எடுத்து வைக்கிறதையுமே நம்ம கவனமா நம்ம மனசளவுல அதை பார்த்து அந்த மூச்சு காற்று அந்த நேரத்துல எப்படி நம்ம கூட செயல்படுதுங்கிறத கவனிச்சு ஒவ்வொரு படியும் நம்ம உணர்ந்து செய்யறதுதான் யோகா. அதனால இந்த யோக பயிற்சிகள் செய்யும் போது நம்ம கஷ்டப்படுத்த வேண்டியதில்லை, கஷ்டப்பட தேவையில்லை. இந்த யோகாவுடைய வகைகள் எத்தனை இருக்கு? இந்த வகைகளை பத்தி சொல்லுங்க. அதான் இப்ப நான் முதல்லயே நான் சொன்ன மாதிரி யோகாவில நிறைய வகைகள் இருக்கு, நிறைய மாதிரியான விஷயங்கள் எல்லா பக்கமும் இருக்கு. ஆனா நம்ம சாதாரண மனிதன் நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு பார்த்தோம்னா இந்த 3 மட்டும் தான் சொல்ல முடியாம, பிராணாயாமம் சொல்லக்கூடிய அந்த மூச்சு பயிற்சி, தியானம், அப்புறம் நம்ம உடல்ல நல்லபடியா வச்சுக்கிறதுக்கான இந்த யோகா ஆசன பயிற்சிகள், இதுதான் நம்ம சொல்ல முடியும். இந்த யோகா கலையை யாரெல்லாம் கத்துக்கலாம், யாரெல்லாம் இவங்கெல்லாம் கத்துக்கிட முடியாது அப்படிங்கிறது எதுவும் இருக்கா? அது எதுவும் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஏன்னா யோகாங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது. மனிதனா பிறந்த எல்லாருக்குமே இந்த யோகாங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன்னா இதுக்கு ஆனந்தமா இருக்கிறதுக்கோ, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோ, அன்பா இருக்கிறதுக்கோ எந்த தடையுமே இல்லை. இப்ப இந்த யோகா செய்யறதுனால நமக்குள்ள ஒரு சமநிலை உருவாகுது, நமக்குள்ள ஒரு ஆரோக்கியம் உருவாகுது, ஒரு ஆனந்தமா இருக்கிறோம்னா இது எல்லாருமே செய்யலாம். இது இந்த வயசுல இருந்துதான் செய்யணும்னு இல்லை, குழந்தைகள் செய்ய வேண்டியது இல்லை. ஏன்னா குழந்தைகள் எப்பவுமே அவங்க ஆனந்தமா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களோட மனசுங்கிறத பத்தி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஸோ அவங்க ஒரு 5 வயசு வரைக்குமே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அதுக்கப்புறம் வரும்போது இந்த யோக பயிற்சிகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது அவங்க எந்த வயசா இருந்தாலும் 90 வயசு 95 வயசு இருந்தாலும் கூட நம்ம யோக பயிற்சிகள் அவங்களால முடிஞ்ச அளவு சின்ன சின்ன யோக பயிற்சிகளை அவங்க செய்ய முடியும். இந்த யோக பயிற்சி கத்துக்கிறதுனால என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும், அதோட பயன்களை பத்தி சொல்லுங்க. இதுல கண்டிப்பா நம்ம யோகான்னு சொன்னாலே அதுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத எல்லாத்தோட கேள்வியா இருக்கு. யோகா செய்யறதுனால நம்ம உடல் அளவுல, மனத்தளவுல, நம்ம ஆன்மீக லெவல்ல எல்லாத்திலுமே நம்ம பல பலன்களை பார்க்க முடியும். உடல் அளவுல பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு சாதாரணமா இந்த நோய்கள் இதெல்லாம் இருக்கு. இந்த பயிற்சிகள் எல்லாம் நம்ம தொடர்ந்து செய்யும் போது குறிப்பா இந்த நாட்பட்ட நோய்கள்னு சொல்ற ஆஸ்மா, பிபி, சுகர், மூட்டு வலி, முதுகு வலி, தலைவலி, ஒற்றை தலைவலி, இந்த மாதிரி இருக்கிறது எல்லா நோய்கள் இருந்துமே நம்ம ஈஸியா வெளிவந்துட முடியும். மன அளவுல பாத்தீங்கன்னா மன அளவுல இப்ப நீங்க எங்க பார்த்தாலுமே எப்பவுமே சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா ஸ்ட்ரெஸ். ஒரு 3வது வகுப்பு படிக்கிற பையன்ல இருந்து 90 வயசுல இருக்கிற பெரியவர் வரைக்கும் கேட்டா எல்லாருமே ஸ்ட்ரெஸ் தான், மன அழுத்தம். என்ன காரணம்? நம்ம உள் சூழ்நிலைய நம்மளால கையாள தெரியல, வெளி சூழ்நிலை நம்ம கண்ட்ரோல்லயே இல்லை. இப்போ இதுக்கு இந்த யோகா மூலமா நம்ம மனசையும் நம்ம உடலையும் ஒருங்கிணைச்சு நம்ம செயல்படும் போது நம்ம என்ன செய்யணுமோ அது முழுமையா நம்ம செய்ய முடியுது. அதுக்கு தேவையான சக்தி நமக்கு உள்ளிருந்தே கிடைக்குது. அதனால இந்த யோக பயிற்சிகள் செய்யறது மூலமா இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இதுல இருந்தெல்லாம் நம்ம வெளிவர முடியும். ஆன்மீக லெவல்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம கலாச்சாரத்துல
ஆன்மீகத்துல மேல வரணும் அப்படிங்கறதான் ஒரு எண்ணம். அதாவது நம்ம குறிப்பா நீங்க தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு அடையாளமாவே நம்ம வந்து கோபுர சின்னத்தை வச்சிருக்கோம். அதாவது இது சொல்றதுனால இது எதுவும் இந்து மதத்தை சேர்ந்தது அந்த மாதிரி இல்லை. ஆன்மீகங்கிறது வந்து நம்ம இப்ப இருக்கிற நிலையிலிருந்து ஒரு நிலை தாண்டி நம்ம தாண்டி பாக்குறது. நம்ம யாரு, நம்ம எங்க இருந்து வந்து இது எந்த கேள்விகளுக்கான பதில் எங்கேயுமே இல்லை. இதையெல்லாம் உணர்றதுதான் இப்ப நான் யாருங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்வியை உணர்றது, நம்ம எங்க இருந்து வந்தோம், எங்க போக போறோம், இதெல்லாமே நமக்கு தெரியாது. இதெல்லாம் உணர்ற அந்த வழிக்கு போறதுதான் ஆன்மீகம். இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு போறதுக்கு யோகா நமக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இந்த பயிற்சிகளை நம்ம முறையா செஞ்சுட்டு வரும்போது நமக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைகள் கிடைக்கும். நிச்சயமா. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ எல்லா துறையிலையும் பணி புரியுற எல்லா பணியாளராக இருந்தாலும் சரி, நீங்க சொன்ன மாதிரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா தரப்பினருக்குமே வந்து இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து அதிக அளவுல இருக்கு. மன அழுத்தம்னா ஒரு பெரிய நோயாவும் வந்துட்டு இருக்குது. அதுக்கு ஒரு தீர்வா வந்து யோகா இருக்கும் அப்படிங்கறத வந்து நீங்க சொன்னது வந்து ரொம்பவும் நல்ல பயனுள்ளதா இருக்கு. நேர்கள் கேட்டு பயனடைவாங்க அப்படின்னு நம்புறோம். இந்த யோகாவை செய்யறதுக்கு இந்தந்த நேரம் இந்தந்த காலத்தெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா, இல்ல எல்லா நேரமும் செய்யலாமா? யோக பயிற்சிகளை செய்யறதுக்கு கால நேரம்னு எதுவுமே இல்லைங்க, எல்லா நேரத்திலையும் செய்யலாம். ஆனா நமக்கு இயற்கையிலேயே சில நேரங்கள் வந்து அதுக்கு கண்டியூசிவா இருக்கு. நம்ம இந்த நேரத்தை செய்யும்போது நமக்கு அதிகமான பலன்களை பெற முடியும். இப்ப காலையில அதிகாலையில் ஒரு 3:30 மணி அந்த நேரத்துல நம்ம பிரம்ம முகூர்த்தான்னு சொல்லுவோம். அந்த பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து நம்ம இரவு 11 மணி வரைக்கும் நம்ம செய்ய முடியும். ஏன்னா 12 மணிக்கு மேல செய்யறது எல்லாமே வந்து அந்த நேரத்துல வந்து நம்ம சாந்தியா காலம்னு சொல்லுவோம். அந்த காலங்கள்ல சில யோக பயிற்சிகளை குடும்ப சூழ்நிலையில் இருக்கவங்க செய்யக்கூடாது. அதனால காலையில 3:30 மணிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் நாம எந்த நேரத்திலையும் யோக பயிற்சிகளை செய்யலாம். நம்ம இந்தியரால் உருவாக்கப்பட்ட இந்த யோக கலை வந்து இப்போ உலகம் ஃபுல்லாம் பரவி உலக மக்கள் எல்லாருமே வந்து பயனடைஞ்சிட்டு வராங்க. இந்த யோக கலையோட வரலாறை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த யோக கலையோட வரலாறுன்னு சொன்னீங்கன்னா இதை நம்ம வந்து ஆதி யோகியிலிருந்து தான் ஆரம்பிக்கலாம். ஆதி யோகி பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால இந்த யோக கலையை 7 சப்த ரிஷிகளுக்கு அவங்க கத்துக் கொடுத்தாங்க. அவங்க அந்த கத்துக் கொடுத்த அந்த தினத்தை தான் நம்ம குரு பூர்ணிமான்னு சொல்றோம். அவர் வந்து ஆதி குருவா, முதல் குருவா இருந்து இதை வந்து எல்லாருக்குமே கத்துக் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மனிதன் யோக நிலையை அடையிறதுக்கு 112 வழிகள் இருக்குன்னு அவர் கத்துக் கொடுத்து அந்த வழிமுறைகளை தன்னோட 7 சீடர்களான சப்த ரிஷிகளுக்கு கத்துக் கொடுத்து அவங்க அதை உலகம் பூரமா எடுத்துட்டு போனாங்க. நமக்கு நம்ம பகுதியில அகஸ்திய முனிவர் இந்த யோக பயிற்சிகளை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தாங்க. அவர் ஒவ்வொரு கிராமமா ஒவ்வொரு நகரமா எல்லா பக்கம் போய் எல்லாருக்கும் இதை ஒரு பயிற்சியா கத்துக் கொடுக்காம ஒரு வாழ்க்கை முறையா, இப்போ ஒரு நமக்கே தெரியும், ஒரு செயல் செய்யும் போது கொடுக்கறதுனா இப்படி கொடுக்கணும், வாங்குறதுனா இப்படி வாங்கணும், உட்காரன்னா இப்படி உட்காரணும், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட ஒரு வழிமுறைகள் இது நமக்குள்ள நம்ம முன்னோர்களால அப்படியே கத்து கொடுக்கப்பட்டு வந்திருக்கு. இது வந்து எதையும் எழுதி வைக்கல. ஆனா நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்து அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால அதான பலன்கள் வந்து நம்ம இன்னும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். இது இன்னும் காலங்காலமா இது போயிட்டு தான் இருக்கும். அதனால யோக முறைகளுக்கு வந்து எண்ணூறாயிரம் வருடங்கள், ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் உருவானது, இந்தியாவில் உருவானது. இன்னைக்கு உலகம் பூரா இதை வந்து இதோட பெருமையை உணர்ந்து அவங்களுக்கு எந்த மாதிரி தெரியுதோ சில மாற்றங்களோட அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா எல்லாருமே தங்களுடைய உடல் நலத்துக்காகவும் மன நலத்துக்காகவும் ஆன்ம நலத்துக்காகவும் இந்த யோக பயிற்சிகளை செஞ்சுட்டு வர்றாங்க. அடுத்து நீங்க அப்பவுமே கூறின மாதிரி சில பேர் வந்து இந்த யோகா அப்படிங்கிறது ஒரு மதத்தை சார்ந்ததா இருக்கும் அப்படின்னு ஒரு தவறான கருத்தும் பரவிட்டு இருக்கு. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? யோக பயிற்சிகளோட தாயகம் வந்து இந்தியா தான். இங்கிருந்து உருவானதுதான் இது உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்குமே போயிருக்கு. இது வந்து ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் உருவானது. அதாவது மதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒண்ணு உருவாகிறதுக்கு முன்னாலேயே இந்த யோக கலை இருந்திருக்கு. அதுக்கான வரலாறு நம்ம கிட்ட எப்பவும் நிறைய இருக்கு. அதனால இது வந்து இப்ப சமீபத்துல நம்ம வந்து ஒரு 1000 வருடங்களுக்குள்ள 2000 வருடங்களுக்குள்ளதான் வந்து பல மதங்கள் உருவாச்சு. ஆனா மதங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்து மதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனியான ஒரு அடையாளமே வந்துச்சு. அது வரைக்கும் இந்தியால இருந்து நம்ம வந்து மதம்னு சொல்ல முடியாது, இதை ஒரு கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம், பாரத கலாச்சாரம், இந்த கலாச்சாரத்து மூலமா வந்ததுதான் இது. அதனால இது ஒரு கலாச்சாரத்தோட அடிப்படை தானே தவிர இது மூலமா, அதாவது குறிப்பா இது செய்யறதே வந்து ஆனந்தமா இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, நம்ம மனதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறது, ஒரு ஆன்மீக நிலை அடைகிறது. இந்த மாதிரி இது வந்து நம்ம பாரத கலாச்சாரத்தை எப்பவுமே அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு கிராமத்துல போனா படிப்பறிவு இல்லாத ஒரு ஏழையா இருந்தா கூட
ஒரு குருமார்கள் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தா ஐயா எனக்கு முக்தி கொடு அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க கடவுள்ங்கிறத விட முக்திங்கிற வார்த்தை வந்து அவங்களுக்குள்ள இருக்கு. இது எப்படின்னா இது நம்ம காலங்காலமா நமக்குள்ள இருந்தது. கடவுள், முக்தி, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயங்கள். அப்படி நமக்குள்ள ஊறி போனவருங்கிறதுனால இது இந்து மதத்துக்கு மட்டும் சொந்தம்னு சொல்ல முடியாது. இது உலக மக்கள் எல்லாருக்குமே இது பொதுவானது. யோகா கலை அப்படிங்கிறது வந்து ஒரு மதம் சார்ந்தது இல்ல, நம்மளுடைய பண்பாடு சார்ந்தது, நம்ம இந்திய கலாச்சாரம் சார்ந்தது. யார் யாரெல்லாம் ஆனந்தம் அடையணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து யோகா கலை வந்து ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த யோகா கலையை நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? உங்களுக்கு எப்படி இந்த இதுல ஆர்வம் வந்தது? அதை பத்தி சொல்லுங்க. இது வந்து நான் ஈஷா யோக மையத்துல 1997 13 நாள் வகுப்பு நடந்தது. அதுல கலந்துகிட்டேன். இந்த வகுப்பில் நான் கலந்துகிட்டதுக்கு காரணமே எனக்குள்ள தனிப்பட்ட முறையில் நடந்த ஒரு இழப்பு காரணமா என்னோட மனசளவுலையும் நான் உடல் அளவுலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அதுல இருந்து வெளிவர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும்னு என்னோட நண்பர்கள் சொன்னதுனால அந்த வகுப்பில் நான் கலந்துக்கிட்டேன். அந்த வகுப்புல கலந்துட்டதுக்கு அப்புறம் எனக்குள்ள நிறைய பலன்களை நான் பார்த்தேன். குறிப்பா என்னோட மனசளவுல நான் ரொம்ப ஒரு ஆனந்தமான மனிதனா இருந்தேன். இதுக்கு முன்னால் அப்படி இல்லை. அதே போல நான் செய்யற வேலைகள்ல என்னோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகிறத நான் பார்த்தேன். அதோட மற்ற மனிதர்களோட, குறிப்பா என்னோட குடும்பத்துல இருக்கிறவங்களோட, நண்பர்களோட, உறவினர்களோட, கூட வேலை செய்யறவங்க கூட, இதுல எல்லாத்துலயுமே நான் பழகிற விதம் வந்து ரொம்ப மாறுதலா இருந்துச்சு. என்ன குறிப்பா சொல்ல போனா நான் ஒரு ரொம்ப ஆனந்தமான மனிதனா மாறினேன். இது அந்த ஆனந்தத்தை நான் எல்லாத்துக்குமே கொண்டு போகும்போது நான் வேலை செய்யற இடத்துல இது நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. பாத்தீங்கன்னா வர்ற கஸ்டமர்ஸ் கூட எங்கிட்ட வந்து ஒரு வேலையை செய்யறதுக்கு ரொம்ப விருப்பமா இருப்பாங்க. பல நேரம் வந்து அவங்க காத்துட்டு இருக்கிறதையும் கூட பார்க்க முடியும். ஏன்னா நான் சிரிச்சு இயல்பா அவங்களோட இருக்கிறதுனால அவங்களுக்கு இது ரொம்ப உபயோகமா இருந்துச்சு. ஸோ இந்த யோக பயிற்சி நான் கத்துட்டதுனால எனக்குள்ள நிறைய பலன்களை பார்த்தேன். மற்றவங்க கிட்ட ஒரு மாறுதல் பார்த்தேன். இப்படி இருக்கும்போது இந்த பயிற்சியை நம்ம மட்டும் ஏன் வச்சுக்கணும்? இந்த ஆனந்தத்தையும் இந்த மாறுதலையும் நம்ம கூட மட்டும் நிறுத்திக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஒரு முறையான யோக பயிற்சி எடுத்துட்டு இப்போ 1997 இருந்து இந்த யோக வகுப்பு நடத்துறதுக்கு ஒரு கருவியா இருந்து நான் செயல்பட்டு வரேன். நான் பண்ணிட்டு இருக்க இந்த செயல் மூலமா நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில ஆனந்தத்தை கொண்டு போக முடிஞ்சிருக்கு. அவங்க ஆரோக்கியமா இருக்கிறது, ஒரு குடும்பமா சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது நம்ம செஞ்சிட்டு இருக்கிற ஒரு செயல் ரொம்ப முக்கியமானதா இருக்கு, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்கிறத புரியும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பயிற்சியை நீங்க யார் யாருக்கெல்லாம் கத்து கொடுக்குறீங்க? அதுக்கான வகுப்புகள் நடத்திட்டு இருக்கீங்களா? அதை பத்தின விவரங்களை சொல்லுங்க. இந்த வகுப்பு உலகம் மூலமா நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முதல்ல சத்குரு மட்டும் அந்த கிளாஸ் நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்குன்னு தனியா ஆசிரியர்களுக்கு முறையான பயிற்சி கொடுத்து அவங்க இந்த வகுப்புகளை நடத்திட்டு இருக்கிறாங்க. சாதாரணமா இந்த வகுப்புகள் வந்து எல்லாத்துக்குமே நடத்தப்படுது. குழந்தைகளுக்குன்னு தனியா வகுப்புகள் நடக்குது, பெரியவங்களுக்குன்னு தனியா நடக்குது, ஒரு 15 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு நடக்குது. அதே போல குறிப்பா இந்த தாய்மை அடைஞ்சிருக்கிற மகளிருக்கு அவங்களுக்குன்னு தனியா நடக்குது. ஏன்னா தாய்மைங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல அந்த நேரத்துல அவங்க எப்படி இருக்காங்களோ அதை வச்சுதான் அடுத்த ஜெனரேஷன் வந்து நல்லபடியா உருவாகும். அதனால அவங்களுக்கு அந்த நேரத்துல வந்து அவங்க மனசையும் உடலையும் எப்படி வந்து ஒரு இயல்பா வச்சுக்கிறது, ஆனந்தமா வச்சுக்கிறது, அப்ப அந்த அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போய் சேர்த்த முடியுங்கிறதுனால அவங்களுக்கு சிறப்பு கவனம் கொடுத்து பண்ணப்படுது. இது வந்து எல்லாருக்குமே ஆன்கோயிங்கா போயிட்டே இருக்கு. உலகம் முழுக்க இது நடந்துட்டு இருக்கு. மக்கள் இதுல ஆர்வமா கலந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு ஆரோக்கியமான ஒரு குடும்பம் இருக்கணும்னா எல்லாரும் யோகா பண்ணனா வந்து ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த நேரத்துல நம்ம சொல்றது யோகாங்கிறத நம்ம வேற ஏதோ ஒரு விஷயமா பார்க்காம நமக்கு தேவையான ஒரு விஷயம். இது வந்து நம்ம செய்யறதுக்காக நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ நேரங்களை நம்ம செலவிடுறோம். குறிப்பா இன்னைக்கு வந்து இந்த சோசியல் மீடியா நல்லா வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே நம்ம நேரங்களை வந்து அதுலயே தான் நம்ம செலவழிச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம மனசுக்கும் நம்ம உடலுக்கும் ஆரோக்கியத்துக்கு இதுக்காக நம்ம கொஞ்ச நேரம் செலவு பண்றது எப்பவுமே அவசியமா இருக்கும். ஒரு நாளை யோக பயிற்சிகளோட நம்ம ஆரம்பிச்சோம்னா அன்னைக்கு முழுதுமே நமக்கு நல்லா இருக்கிறத பார்க்க முடியும். இது நம்மளுடைய நல்வாழ்க்கைக்காக. அதனால உங்களால எவ்வளவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க சின்ன சின்ன யோக பயிற்சிகள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கத்துக்கிற மாதிரியான பயிற்சிகள் இங்க இருக்கு. உங்களால 15 நிமிஷம் தான் செய்ய முடியுமா? அதுக்கான பயிற்சிகள் இருக்கு. 1.5 மணி நேரம் செய்ய முடியுமா? அதுக்கான பயிற்சிகள் இருக்கு. அதுக்கும் மேல நீங்க செய்ய முடியும்னா எல்லா வகையிலும் இருக்கு. அதனால இத யோகாவை உங்க வாழ்க்கையில ஒரு பகுதியா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். நம்ம உங்க குடும்பத்துக்கும் நம்ம சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழல் எல்லாத்துக்குமே நல்லதா இருக்கும். இவ்வளவு நேரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில கலந்துட்டு யோகானா என்ன, யோகா எப்படி உருவாச்சு, யோகாவுடைய வகைகள் என்ன, அதோடைய பயன்கள் என்ன, நீங்க எப்படி யோகாவை கத்துக்கிட்டீங்க, மக்கள் எப்படி யோகா மூலம் பயனடையணும் அப்படிங்கறத பத்தி
நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்கள் எல்லாருமே வந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்புறோம். நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு இவ்வளவு உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நீங்க இன்னும் இந்த கலையை வந்து எல்லாருக்கும் வந்து பயிற்றுவிக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறோம். நன்றி. இந்த நேரத்துல நான் இந்த இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகாவை பத்தியும் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. நிச்சயமா. இது வந்து செப்டம்பர் 2014 நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐக்கிய நாடு சபையில வச்ச ஒரு கோரிக்கையை ஏற்று இந்த ஜூன் 21 சர்வதேச யோகா தினமா கொண்டாடுறதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஐநா சபையோட வரலாற்றிலேயே முதன் முறையா எல்லா நாடுகளும் ஒரு ஏகமனதா சம்மதம் கொடுத்த ஒரு தீர்மானம் இது. இதனால இந்த யோகா தினம் இப்போ எல்லா பக்கமும் கொண்டாடப்பட்டு வருது. வர்ற 21ஆம் தேதியும் இந்த மாதிரியான யோக தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா நடக்குது. அதுக்கு தேவையான பயிற்சிகள் எல்லாமே வழங்கப்பட்டு வருது. ஈஷா யோக மையத்துல யோக வீரர்கள் தயாரா இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே பள்ளிகள், கல்லூரிகள், ஒர்க்கிங் பிளேஸ், அப்புறம் பொது இடங்கள், இங்க எல்லாமே போய் இதை இலவசமா கற்றுக் கொடுக்குறாங்க. இதை வந்து சிம்பிளான பயிற்சிகள். இதை வந்து யார் கத்துக்கிட்டாலும் அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு பயிற்சிகள் தான் நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த யோக பயிற்சிகள் இலவசமா கிடைக்குது. எல்லாருமே அதுல நீங்க பங்கேற்று பயன்பெறணும்னு வேண்டிக்கிறேன். உங்களுக்கு நம்மளுடைய யோகா தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க. இந்த நிகழ்ச்சி மூலமா நேயர்கள் எல்லாருக்குமே சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, நமஸ்காரம். என்ன நேயர்களை, யோகா பத்தி தெரிஞ்சிட்டீங்களா? தெரிஞ்சிட்டா மட்டும் பத்தாதுங்க. இந்த யோகா தினத்துல ஒரு முடிவெடுங்க. தினமும் உங்க உடம்பு நல்லா இருக்கணும்னா, உங்க மனசு ஆனந்தமா இருக்கணும்னா யோகாவை கத்துக்குங்க முறைப்படி. நீங்களும் நல்லா இருக்கலாம், உங்க குடும்பமும் நல்லா இருக்கும், இந்த ஊரும் நல்லா இருக்கும், இந்த நாடும் நல்லா இருக்கும். நன்றி. அடுத்த வீடியோல இன்னும் சிறப்பான ஒரு வீடியோவை பார்க்கலாம். தீபன் இயற்கை டிவிக்கு உங்களது மேலான ஆதரவை கொடுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.